பார்த்தீங்களா? வாங்க, ஒரே ஆடலும் பாடலும் புனட்டலும் மினுக்கலு சேலை கெட்டலு அப்பப்பப்பப்பப்பா பாட்டு குளிர் காத்து அப்படின்னு பாட்டி ஆடி மூடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருச்சு முனியம்மா 2 காலையும் சம்பளம் போட்டு. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சர்மா மைண்ட் வயசுக்கு வந்த புது சேனல்கார ஊரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தே. பழைய ஊரை லைக் பண்ணி கைப்பு பட்டனை அமுக்குங்க. அப்போத்தையும் பேச்சு ஊரை நல்லபடியாக ஊர் உலகம் ஊரம் பரவட்டும். நல்லபடியா பார்த்தீங்களா விசேஷத்தை? விசேஷம்டா போதும். ஒரு அக்கா தான் சொல்லுவாங்க, ஆத்தாடி விசேஷமா அன்னைக்கு எத்தனை வீடியோ வருமா, ஆத்தாடி 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 படுது ஆதகத்தி போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாளேன்னு. ஆமாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் விசேஷம் வருது. அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து உங்களை குஷி படுத்துனா என்ன? உங்களை தானே குஷி படுத்துறேன். ஏன் நானா குஷியாக இருக்கேன்னு காட்டுறேன்? சேச்சா, அப்படி நினைக்கக்கூடாது. நானா குஷியாக இருக்கேன், என்னே மாதிரியே சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்த்துட்டா. நம்ம ஒரு வேலைக்கு போகிறவங்க, தினமும் வேலைக்கு போகிற சூழ்நிலை இருக்கும். ஒரு பொம்பளைக்கு வேலைக்கு போனாத்தான் முளைப்பு நடத்த முடியும்னு இருக்கும். அவள் ஒரு நல்லது இடத்துக்கு போக முடியாது. புருஷனை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் போயா, நான் வேலைக்கு போகணும், கம்பெனியில் 4 நாள் லீவ் ஓட்ட சேர்த்து லீவ் ஓட்டா சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு வேலைக்கு போவாங்க. பார்த்துட்டு அந்த முடியுமா போயிருக்கு, இப்படித்தான் போகணும் விசேஷத்துக்கு அப்படின்னு ஒரு ஆசை அவர் பொண்ணுக்கு. அப்படித்தான் ஒருத்தர் சார்பாக நான் முனியம்மா போய் எம்பிட்டு விசேஷத்தையும் கலந்துக்கிட்டு வாரேன். பார்த்தீங்களா? சமையல்லாம் தூள் கலப்புறமா எப்போதுமே இப்படித்தே. எங்கள் மாமா வீட்டுக்கு, எங்கள் தங்கச்சிக்கு, அப்படி எல்லாருக்கும் எந்த சொந்த பந்தம் உண்டாலும் சரி, நான் இது புருஷனோட பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படி போய் ஆக்கிக்கிட்டு கிடைக்கிறது இல்லை. எங்கள் மாமா தாய் மாமா, என்னோட தாய் மாமா, அவருக்கு அப்படித்தான். 3 பொம்பளை பிள்ளை இருக்கலாம், அவருக்கு அப்படித்தான். அவர் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சா செஞ்சிம்மா அப்போ தான் ஜாமியம் பூரா இங்கேருந்து மதுரையில் வாங்கி ஏற்றி கொண்டு போய் காரை பிடிச்சி அங்கே போய் விடிய சமைச்சு விடியாமல் கொண்டு போய் சாப்பாட்டை இறக்கணும். நம்மளுக்கு என்ன, காலையில் போய் நம்ம போய் சாப்பிட்டோமா, 500 ரூபாய் மொய் எழுதணுமா, வாங்கின கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படின்லாம் இருக்க மாட்டேன். அப்படி இருந்தால் என்ன சொந்தம் என்ன? என்னையவும் அப்படி நல்ல மனசோட நல்ல ஒரு வாஞ்சனையாக நல்ல ஒரு கலகலப்பாக இப்படி பாடுபட்டோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இருப்போம்ண்டு என்னை எல்லா சொந்தமும் கூப்பிடுவாங்க. இப்போ கூட கல்யாணத்துக்கு அதிரசம் சூட கூப்பிட்டுருக்காங்க என்னையவும் ஆத்தாவை. என்ன கிழமை? அடுத்த புதன்கிழமை போய் ஆத்தா சேர்த்து வச்சுட்டு வரும். புதன்கிழமை தான் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை சீர் கொண்டு வராங்களாம். புதன்கிழமை போய் சேர்த்து வச்சுட்டு வந்துச்சுன்னா வேலை வெள்ளி சனி 3 நாளும் சுட வேண்டியது. நிறையா இருந்துச்சுன்னா சுடுறது நிறையா இருக்கும். கிராமத்துக்கெல்லாம் கொஞ்சம்லாம் பலகாரம் கொடுக்க மாட்டாங்க, நிறையாத்தான் கொடுப்பாங்க. கடையில் ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம்ல, கடையில் ஆர்டர் பண்ணலாம்லன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்றீங்க? இப்போ பாருங்க, விசேஷம்னா அப்போல்லாம் வீட்டில் தான் பந்தல் போட்டு ரேடியா 2 பக்கமும் ஸ்பீக்கரை கட்டி விசேஷம் நடத்துவாங்க. அப்படி நடத்தையில் அந்த வீட்டில் விசேஷம்னு சொந்தக்காரங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னையோ ஒரு நைட்டுக்கோ வந்து தங்கி அங்கே கலகலப்பாக பேச சிரிக்க, ஏத்த குழந்தையா அப்படிடி இப்படின்னு குழந்தையாவை நக்கல் பண்ண, அங்கே மச்சாங்கிட்ட 2 வேட்டியை உருவா, அப்படிலாம் கலகலப்பாக இருக்குது தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வீடியோவெல்லாம் நான் உங்களுக்கு போடலை. அப்போ அந்த நேரத்துக்கு நான் எடுக்கலை. வளைகாப்பிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒருத்தருக்கு வேட்டியை பிடிச்சி இழுக்க, கொழுந்தியான அவர் கொட்டை அவங்க புடின்னு வேட்டியை பிடிச்சி உருவி விட்டா, அப்படி நல்லா இருக்குமுத்தே. அதில் தான் சந்தோஷம் இருக்குது. காசு பணம் கொடுத்து சந்தோஷத்தை உருவாக்கிக்கிற முடியாது. தாய் சனங்க மனுஷன் மக்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சந்தோஷத்தை உருவாக்க முடியும். காசு பணம் என்றைக்குமே உருவாக்காது. காசு வாங்க ஒன்றை எதிர்பார்க்கும். பணம் காசு வந்து தேவையில்லைத்தே. நெசத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதே. சொந்தம் வந்தந்தான் உருவாக்கும். அதனால தான் சொந்தமும் வேணும். எனக்கு யாருமே வேணாம், எனக்கு என் குடும்பம், என் புருஷன், என் பிள்ளை, நான் வாழ்கிற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைன்னு என் மனசுக்கு தெரிஞ்சால் போதும், நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு வாழ்கிறது வாழ்க்கை இல்லத்தே. கூடவோ குறையாவோ சொந்த பந்தத்தையும் இழுத்து கையோடு கொண்டுக்கிட்டே போய் வாழ்க்கை நடத்துறது சிறப்பு. அவங்களோட நல்லது கட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு 4 பேச்சு 4 வஞ்சாலும் கேட்டுக்கிட்டு, 4 ஏசுனாலும் கேட்டுக்கிட்டு, 4 சாடையாக பேசினாலும் பேசிக்கிட்டு, அப்படியே சிரித்து பேசினாலும் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்கணும். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷம்னு நான் நினைப்பேன். அப்படித்தான் அப்போ உள்ள காலத்துகளில் அப்படித்தான் கல்யாணம் நடக்கும். நைட்டுகளில் தான் கல்யாணம் நடக்கும். கிராமத்துகளெல்லாம் ராத்திரியில் தான் கல்யாணம் முடிப்பாங்க. 10 மணி 8 மணி இப்படி 7 மணி இப்படித்தான் நைட்டில் தான் கல்யாணம் நடக்கும். ரேடியோவை கட்டிட்டாங்கன்னு அப்படி ஒரு சந்தோஷப்படுறது. குழாய் இப்படி பெரிய குழாய் கட்டுவாங்க. இப்போதான் ஸ்பீக்கரு. இப்போ பாருங்கள், மகாலை பிடிச்சி வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் எல்லோரும் மகாலில் இருக்கோம் வாங்கண்டு 2ஆம் தரம் 3ஆம் தரம் வீட்டுக்கு போனது மாதிரி போய் உட்காந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஒரு பாட்டை போட்டு ஒரு குத்தாட்டம் ஆடுறாங்க.
அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் குடிச்சுவிட்டு ஆம்பளைய ஊரும் குடிச்சுவிட்டு போதை அடிச்சுவிட்டு கறியை தின்னு விட்டு கல்யாணம் முடிஞ்சு வச்சு பொம்பளைய ஊரும் கூடி கொஞ்ச நேரம் கூட பேசுறது இல்லை. இன்னொரு விசேஷம் இருக்கு போயிட்டு வரட்டுமாக்கா, இன்னொன்று அன்னைக்கே தான் அவங்களும் விசேஷம் வச்சுட்டாங்க, அந்த விசேஷம் அட்டன் பண்ணி போயிட்டு வரேன்னு சோறு தின்னுட்டு மொய் எழுதிட்டு ஓடிடுறாங்க. அப்போலாம் அப்படியா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அதிரசம் சுடுறதுக்கு முறுக்கு சுடுறதுக்கு எல்லாமே சொந்த வந்தவங்க தான் கிடந்து அதிரசம் சுட்டுக்கிட்டு அடியே குழந்தையா நீ போடுற அதிரசத்தில் ஓட்ட பெருசாக போட்டு அடின்னு வந்தியா, ஏன் மச்சியா நீங்கள் சுத்தினா முறுக்கு இப்படி ஆயிடுச்சு கோண முறுக்கா இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்ல வந்தேன். கணக்க வேண்டியதே அப்படிலாம் பேசி சிரிச்சுக்கிட்டு கிடந்த காலங்கள்லாம் உண்டுத்தே. இன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. நாத்தனாமாளுக்கு வளகாப்புக்கு சோறாக்கையில் அப்படித்தான் பெரிய நாத்தனா எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருமா சந்தோஷமா அவங்களுக்கு ஒருத்தர் ஒன்று இங்கே வருங்க சாம்பாரில் அள்ளிக்கிட்டு புளி கொதக்க ஊற்றி விட்டுறாங்க. புளிக்கு இந்த இது கெட்டுச்சோத்துக்கு கிண்டி வச்சுருப்போம்லக்க அதை தூக்கி ஒரே ஊற்று போ புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு போதா அதை ஊற்றுறாங்க. அதில் வெந்தயம் என்னென்னமோ வளர்ந்துருக்கு. அதெல்லாம் அதில் ஊற்றினா சாம்பார் எப்படி இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதில் வெந்தயம் பெருங்காயம் புளி தானே கலந்துருக்கு, அது ஒன்றும் செய்யாது ஊற்று அப்படின்னு ஊற்றிக்கிட்டு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்கிட்டு நல்ல விடிய அந்த விடிஞ்சது தேர தெரியாம. அப்போ ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்றது 4 வீட்டுக்கும் தெரியும், பார்க்குறது ஒரு குதூகலமாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது நல்லா இருக்குல்ல. ஆர்டர் கொடுத்தா என்ன விடிய கருக்கத்தில் ஆர்டரை கொண்டு வந்து இறக்கிடுவேன் சாப்பாட்டை. என்ன ஒரு படிக்கு 1000 ரூபாயாம், 10 படிக்கு 10,000 ரூபா. அப்போ 10 படி சோறும் ஆக்கி கொண்டு வந்து வச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. நம்ம விசேஷத்தில் சேலையை கட்டிட்டு வந்து அப்படியே வலையில போட்டுவிட்டு சாப்பிட்டுவிட்டு கிஃப்டை வாங்கிவிட்டு வந்தோம்டா அதில் என்ன நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது? சொந்தம்னு நம்மளுக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? இல்லை. அப்படி இப்போ பாருங்க நல்லா கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கான ஒரு பேசு கிடைக்கிறது இல்லை, ஒரு சிரிக்கிறதுக்கா ஒரு விளையாடுறதுக்கா ஒரு தண்ணி அள்ளி நாத்தனை மேலே ஊற்ற நாத்தனை குடத்துட்ட ஒரு குத்த அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலை. என்ன எல்லாத்தையும் காட்ட முடியாது, அவங்கெல்லாம் வீடியோவில் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, அதனால காட்டலை. எல்லா நேரமும் வீடியோவை தூக்கிக்கிட்டேவும் தெரிய முடியாதுல்ல. அப்படி சமைச்சு சாப்பாடை கொண்டு போய் இறக்கி அங்கே போய் விலையில போட்டுக்கிட்டு அங்கே சொந்த பந்தத்தோட சோறை திண்டான் அப்படியே போய் படுத்தமுன்றலாம் இல்லை. போய் ஆனால் பருத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பருத்தி எடுத்தவங்களோட உட்காந்து கூட்டா அவங்க சொல்கிறாங்க, ஏத்தே நீ வந்து கலகளை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டை பருத்தி எடுக்கிறதுக்கும் இம்புடு பெரிய உட்கார வச்சு விட்டேன் தங்கச்சி அப்படின்ட்டு அவர் சந்தோஷப்பட்டார். அந்த விவசாயிகள் பண்ணுறவர் அம்புட்டு எடுத்துக்கிட்டோம்ல ஒரு மூட்டையை எடுத்து போட்டுட்டே வந்தோம். 4 பேர் 4 கையை மெல்ல மெல்ல பேசிக்கிட்டே மெல்ல உருவினாலும் ஒன்னொன்னா உருவிடும்லத்தே. 4 கை வடையில ஒருத்தர் எடுக்கணும்னா கஷ்டம்ல. பாவம் ஒரு நாளைக்கு வெள்ளனே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு போறாரு. பாவம் 2 கூட வச்சிருந்தாரு. ஒரு பாதி 1.5 மூட்டை ஒரு மூட்டைக்கு மேலே எடுத்துட்டாங்க. நாங்கள் போய் ஒரு மூட்டையை எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. பருத்தி எடுத்து போட்டுவிட்டு அப்படியே பேசிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சிரிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இதுங்க இம்பிட்டு வாய் பேசுகிற வண்டி ஓட்டுண்டாரு. வண்டி ஓட்டணும் எனக்கு கூலி கிளாஸ் கொடுக்கட்டு அந்த அக்கா வச்சுருந்தாங்க. நான்லாம் எந்த காலத்தில் ஓட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும். கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி போகிறவங்கள பார்த்து ஆத்தாடிச்சு இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு ஒரு காலமும் நினைக்க மாட்டேச்சே. இப்படிலாம் நம்ம போட முடியன்றதே வருத்தப்படுவேன். நம்ம போட முடியாட்டாலும் அவங்க போட்டிருக்காங்க ஆஹான்னு ஆசைப்பட்டு பார்ப்பேன். அப்படி ஆசைப்பட்டு சொல்லவும் அந்த அக்கா போட்டு அப்படின்டாங்க. எல்லாரும் சொல்லியிருந்தியே ஓட்டு பழகிற முடியுமாண்டு. ஓட்டி பழகணுன்ட்டு என்ன ஓட்டி பழகிட்டோம்னா இருக்கிற வேலையை பூரா நம்ம தலையில் பட்டிட்டாராச்சிம்மாப்பா. இன்னும் இந்த வேலையும் கட்டி விட்டுருவாரு. போ பிள்ளையில போய் விடு, பிள்ளையில போய் கூப்பிடு. காலையில் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வரும், அதுக்காக பயந்துக்கிட்டு கற்றுக்கிறது இல்லை. மொத்த வேலைக்கு அப்புறம் போய் வடைக்கு சாமான்லாம் நீனே வாங்கிட்டு வந்துரு வண்டி ஓட்டுவீங்களன்றாரு. என்னால் முடியாதுத்தே. ஒன்னே நானாத்தான் போய் கற்றுக்கிட்டேன்னு வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அப்புறம் யூடியூப் ஆரம்பித்தேன். இப்போ எல்லாத்துலேயும் நானே கடந்து பாடுபடுறேன். கையெல்லாம் வலிச்சு போச்சு பார்த்துக்கோங்க. 5 வாரங்க வேலையை பார்த்து வீங்கி போச்சு. ஊசியை போட்டுப்புட்டு அப்படியே படுத்தவதே. அன்னைக்கு 3 மணிக்கு கொண்டு வந்து மருமகளை கொண்டு வந்து வீட்டில் விட்டோம். 3 மணிக்கு வந்து வீட்டில் வந்து படுத்தா மறுநாள் காலை நான் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சோறே திங்கிற பார்த்துங்க. கனவுல சோறாக வருது, சோறு போட்டு திங்கிற மாதிரி அரை புடுங்கிறது மாதிரிலாம் கனவு வருது. ஐயோ பசி எடுத்துருச்சு, அதே இப்படி கனவு வருதுன்னு எந்திரிச்சு அந்த புளியோதரை கொஞ்சம் அள்ளிட்டு வந்த புளியோதரை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்த்தே. புல் வீடியோவை போடுங்கன்னு எதிர்பார்த்து கிடக்க முடிய. நான் கொஞ்ச நாளாகவே என் மருமகளை காட்டலை வத்திகளா ஏன்னு தெரியணுமா அதை சொல்ல முடியாது. ஏத்தே நம்ம விட்டு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு அது என்ன எடுத்து போட முடியாலும் நடிச்சிச்சு சொல்லிச்சு. கல்யாணத்துக்கு ஆச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டேன்.
இப்போ வேற வீட்டு பிள்ளையா போயிடுச்சு. அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாண்டா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு போட்டா கூட எடுக்கலத்தே. அந்த வளகாப்பில் போய் அந்த வளகாப்பு முடிச்சுவிட்டு இங்கிட்டு வந்து தான் போட்டா அதுக்கெல்லாம் எடுத்தோம். அந்த வீட்டில் கேமராவை ஆன் பண்ணி ஒன்றுமே செய்யலை. போன பேக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டேன். ஏன்னு கேளுங்க, போனை எடுத்து நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாண்டா நாங்கள் எடுக்கலைன்னுவோம். அப்போ ஒருத்தர் மனச்ச கட்டமாகி போயிடும். வேணாம் என் மருமக தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாண்டா நம்ம வந்து போடக்கூடாதுத்தே, அது தப்பு. அதனாலதான் என் மருமகளை போடலத்தே. எதுக்கு நினைச்சுக்கிறாதீங்க. என்ன இதுல போட்டா 4 மக்கள் வாழ்த்துவீங்க, நல்லபடியா குழந்தைய பெருன்னு வாழ்த்துவீங்க, அவ்வளவுதே, நல்ல விஷயந்தே. ஆனாலும் நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா தானே நம்ம செய்யணும். என்ன நம்ம தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பேசுறதோ வைக்கிறதோ அது ரைட்டு. அடுத்தடுத்து பிள்ளைக்கு கட்டி வாக்கப்பட்டு போன இடத்துல அதெல்லாம் போய் சுரண்டக்கூடாது அப்படின்றதே நான் இது பண்ண மாட்டேன். அதிகமாக காட்டலை. இப்போ கடா வீட்டுக்கு வந்தவளை பாண்டி கோயிலுக்கு அதெல்லாம் காட்டலை. என்ன காட்டலை என்னார அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மருமகளை அதுக்கு தத்தை காட்டலை, வேற ஒன்றும் கிடையாது. மருமக வீட்டில் வந்து அனுமதி தரலை. அதனால பார்த்துக்குங்க, எதையும் நான் எடுக்கலை. அங்கே வளையல் இளையல் போட்டதெல்லாம் எடுக்கலத்தே. நல்லபடியாக வளையல் போட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அதான் எடுத்து போடணும். இல்லாட்ட போடார வழக்கம். நல்லபடியாக ஏன் சந்தோஷத்தை மக்க பூரம் பார்த்து சந்தோஷப்படணும்னு போட்டு விட்டுற மாட்டேன்னா, இங்கே சமைக்கிற இடத்துல நல்லபடியாக எடுத்துகிட்டு போட்டுச்சுன்னா நல்லபடியாக எடுத்தோம். எல்லாத்தையும் எடுத்து போட முடியல. ஒருத்தர் தண்ணியை ஊற்றி சிரிச்சுக்கிட்டு உருட்டுக்கிட்டு விளாண்டதெல்லாம் எடுத்து போட முடியலை. அப்படிலாம் எடுத்து போட்டால் போச்சு. போறாமே பொங்கிருவாகத்தே. ஏற்ற ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் உண்மையா, ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருந்துச்சுண்டா அடுத்தடுத்து இருக்கிற ஒரு பொம்பளைங்க சொந்தக்காரவுகளே பார்த்தாண்ட பொங்குறாத்தே. ஆத்தாடி எப்படித்தான் இப்படி இருக்காளுங்க. நேற்று தான் சண்டை விட்டாளுங்க, இன்னைக்கு பிடிக்கிட்டு பேசுகிறாளுகளத்தான் என்ன அப்படின்னு. அக்கா தங்கச்சி நாத்தனா நங்க என்ன சண்டை வரத்தான் செய்யும். சண்டை ஓட்ட நிமிஷமே பேச வேண்டிய இல்லை. மரணம் பேச மாட்டாங்களாக்கும். பேசணும், சண்டை போடணும், விளையாடணும், சிரிக்கணும், இருக்கணும், எல்லாம் கலந்ததே வாழ்க்கை. எல்லா நேரமும் சந்தோஷமாவே கூடி கும்மி அடிக்கவும் முடியாது. எல்லா நேரமும் ஒருத்தர் முடிய பிடிச்சி ஒருத்த மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு நேரம் சண்டை ஓட்டமுண்டா, ஒரு நேரம் நம்ம நாத்தனா தானே பேசிட்டு போகுதுன்னு நம்ம பேசுறதும், நம்ம தம்பி கொண்டாட்டி தானே அவங்க பேசுறதும் சகசம் தானத்தே. என்ன புதுசா பேசிக்கிட்டீங்களா, என்ன புதுசா அப்படின்னு பொங்கு சாரமாயி போயிருது பார்த்துக்கோங்க. விளையாண்டதெல்லாம் போட்டிருந்தா, தண்ணி ஊற்றி ஒருத்த விளையாண்டதெல்லாம் போட்டா வயிறு எரிஞ்சு உடல் குந்தாடியெல்லாம் அழுகி குழுத்து போயிடும். சொந்த சனத்துகளை சொல்கிறேன், சாதி சனத்துகளை, சொந்த சனத்துகளை பூரா அப்படித்தான் பார்த்துக்கிட்டு எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்காக. அப்படி பேரும் பார்த்துக்கிட்டு பார்க்கார மாதிரியே நான் எங்கே இதை பார்க்குறேன், எனக்கு இன்னும் நேரமாக இருக்குது அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அவங்க தான் விழுந்து பார்க்குறவங்க. என்னைய பொறுத்தளவுக்கு பார்க்குறவங்கள கூட நான் நம்ப மாட்டேன். நான் எங்கே பார்க்குறேன், எனக்கு இன்னும் வேலையாக இருக்குது தெரியலையே அப்படி சொன்னாக்கா அவங்க தான் பார்க்குறாங்க. அப்படி பொங்குசாரமாயி பெறுவதே. சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும். என்னை மாதிரின்னு நான் சொல்ல வரல. என் குழந்தைல வேற. உங்களுக்கு ஒரு அக்கா கேட்டால் உங்களுக்கு கோவமே வராதா கண்டு. கோவம் வரும். கோவம் வந்துச்சுண்டா என்ன நடக்குதுன்னே மூளை அறியாத அளவுக்கு கோவம் வரும். கோவம் முடிச்சதுக்கப்புறம் ஆத்தாடி இப்படி பண்ணிவிட்ட மாட்டே எனக்கு தோணும். அந்த அளவுக்கு கோவம் வரும். ஆனால் சும்மா கோவம் வராது. சும்மா அந்த ஒரு கிண்டல் பேசுறதுக்கு, விளையாட்டு பேசுறதுக்கு, இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, என்னை மொத ஆளை நிப்பாட்டலை, எனக்கு உரிமை கொடுக்கல, இந்த மாதிரிலாம் எந்த இடத்துலையும் வச்சுக்கிற மாட்டேன். நான் பாட்டுக்கு இருந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஏம்மா அதுதான் என் குணநலம்தேன். நல்லது கெட்டதுன்னா போய் நின்றுவேன் ஜங்குண்டு. யார் விட்டாலும் சரி போய் ஜிங்கு நின்று. இவங்க நாத்தனார், இவங்க மச்சான் மண்டாட்டி, இவங்களுக்கு பார்க்க அப்படிலாம் பார்க்க நினைக்கவே மாட்டேன். விழுந்து நம்மளால் முடிஞ்சதை பார்த்துட்டு வந்துடுவேன். கை வலிதான் கொஞ்சம் ஓவராகி போச்சு. ஊசியை போட்டேன். டாக்டர் சொல்லிட்டார் 2 நாளைக்கு ரெஸ்ட்டு, பெட் ரெஸ்ட்டு, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுங்க. கையை ஊண்டி கூட எந்திரிக்காதீங்க. அப்போத்தான் வலி இருக்காது. வலி தாங்க முடியாமல் ஒழிச்சிருச்சு. அன்றைக்கி புதன்கிழமை வியாபாரத்தை பார்த்துட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் சமோசா போட. அன்றைக்கி மட்டும்தான் கூடுதலாக எனக்கு வேலை இருக்கும். புதன்கிழமை மட்டும். மற்ற நாளில் சும்மா 100 சமோசான்றது ஈஸியாக டசக்கையாக போட்டு ஓடிடுவேன். 500 சமோசாண்டா 500 சமோசாவுக்கு மாவை பிணைஞ்சு தேய்ச்சி அதை ஒட்டி அதை எடுத்து கொண்டுக்கிட்டு போய் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வியாபாரம் பார்க்குறேன் பார்த்துங்க நைட்டு. அப்புறம் 11 மணிக்கு நாத்தனார் வீட்டில் இறங்கி அதுக்கப்புறம் சட்டி முட்டியெல்லாம் ஆத்தா வர சொல்லி என்னால் பார்க்க முடியாது. ஆத்தா தூக்க முடியல, வைக்க முடியல. ட்ரம்முக்குள்ளே தண்ணியை ஓட்டி மோந்துட்டேன். அதை தூக்க முடியலை. மனசில் தைரியம் இருக்குது, கையில் வலுவில்லை. வலிச்சா என்னம்ப அப்புறம் என் நாத்தனை உனக்கு எப்போ ஒரு கை பொடுப்புண்டே அவர் வந்து கையை போட்டோன்னா அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு வந்து ஊற்றுனேன். அந்த மாதிரி மனசில் வலிமை இருக்குது, பார்த்து போடலாம்ண்டு. ஆனால் உடம்பு ஒத்துழைக்கிறதுல பார்த்துக்குங்க. அப்போ வலி எடுத்துருச்சு. அதோட நேற்று போய் ஊசியை போட்டு ஒரு நாள் பூரா ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்றைக்கி பூரா வேலையை பார்க்கணும். இந்த சோப்பு பவுடரை வாங்கி வச்சுருக்கு. அங்கே விசேஷத்துக்கு போன துணிமணி ஊரம் கிடக்கு. இந்த பூச்சாவுக்கு வேறு யூனிஃபார்ம் கொடுக்காம கலர் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு அது மிதிக்கிட்டு போயிடுது. நம்ம துவைக்க வேண்டியதாக இருக்குது. இதை போட்டு முழுவதும் துவைக்கணும்னு எடுத்துக்கிட்டு வச்சிருக்கேன். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கேன் போல தலைப்பு.
இதை இப்போ இந்த வீடியோவுக்காக எதையும் எடுத்து போடுறதோ கிடையாது. என் வீட்டில் நடக்கிறத எடுத்து உங்கள் சந்தோஷத்துக்கு காட்டுறேன். வெளிநாட்டில் இருந்து கூட பார்த்துக்கிட்டு நல்ல மக்கா நல்லபடியாக இருக்குது அப்படின்னு கமாண்ட் பண்ணுறியத்தே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கொடுங்க ஆதரவு, என்றைக்கும் உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். மக்களோட ஆதரவு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாதவங்க கடவுள்டுவாங்க. நீங்கள் உங்களை நான் பார்த்ததில்லை, என்னை நீங்கள் பார்க்குறீங்க, என் பேச்சை கேட்குறீங்க, என் பேச்சில் இருக்கிற உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியுது. புரிஞ்சவங்களாம் லைக் பண்ணுறீங்க, புரியாதவங்களாம் ஆத்தாடி அப்படின்னு மனசில் வேதனை கொண்டவங்களாம் ஆத்தாடி இப்படியில் பேசிக்கிட்டு இருக்கா, சம்பாத்தியம் அதிகமாக பண்ணுறாலோ என்னன்னு தெரியலையேத்தா அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தப்பு கிடையாது. யாருக்காக இருந்தாலும் என்ன வரும், என்ன நம்மளால் பண்ண முடியலை அப்படின்ட்டு என்ன நம்மளை அவங்களுக்கு விதிச்சது அத்தே. நம்மளை இந்தந்த வழியில் எப்படி எப்படி சம்பாதிக்கணும்னு இருக்கோம் அப்படி எப்படித்தான் நம்மளுக்கு வந்து சேருமுத்தே. எல்லாரும் நல்ல உணமாக நினச்சி முனியம்மாவுக்கு லைக் போடுங்க. இதுதான் காரணம். புல் வீடியோ எடுத்து போடலை, இங்கே வளகாப்ப எதிர்பார்த்துக்கிட்டே கிடப்பையே போடலையே நினச்சி கிடப்பையே. உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு என் வீடியோ எவ்வளோ உட்காந்து பேசிக்கிட்டு கிடைக்கேன். சரி சொல்லிடுவேன், இதில் என்ன இருக்குது, நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை சொல்கிறதுனாலையும் கம்பு எடுத்துக்கிட்டு நம்மளை அடிக்க வராங்க. ஏற்ற மக்க உரம் கேட்டாங்க, விஷயத்தை சொன்னேன், ஏற்ற போடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால என் மருமகளை எடுத்து போடலத்தேன்னு சொன்னேன். அதுக்கு மேலே எடுத்து போட்டிருந்தாலும் என்ன சொல்லிக்க போகிறாங்க, ஆனால் போனால் நல்லபடியாக பெருண்டு எத்தனையோ எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. முனியம்மா மட்டும் நல்லாரு, முனியம்மா மட்டும் அழகாக இருக்குது, முனியம்மா மட்டும் வாழ்த்து அப்படின்ட்டா சொல்கிறாங்க. நான் எந்த மக்களை காட்டினாலும் அந்த மக்களுக்கு அப்படி வாழ்த்து சொல்லுதுங்க என் சனங்க. என்னை கூட பிறந்த சகோதரியை அப்படி வாழ்த்து சொல்லுதுங்க எல்லாரும். அந்த உங்களுக்கு பிறந்த நாள் ஓட்டண்டா உடனே பிறந்த நாள் வாழ்த்தா சொல்றியத்தே. இந்த எனக்கு இந்த பிள்ளைக்கு வளகாப்புண்டு சொந்தக்கார பிள்ளைண்டு ஓட்டம்டா நல்லபடியாக குழந்தை வரக்கணும் அப்படி பேர் வளர்த்திடையத்தே. அந்த வாழ்த்து போதுமுத்தே மனுஷனை வாழ வைக்க நல்லபடியாக. இன்னைக்கு வாழ்வோம். ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த வாழ்த்து வாங்குறது ஒரு நல்ல ஒரு செயல். அது வந்து கிடைக்கிற கடவுள் கொடுக்குற வரம், எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடச்சிருக்கு அந்த வரம், இந்த முனியம்மாவுக்கு கிடச்சிருக்கு. எனத்தையே வாயிட்டத்தையும் பேசிக்கிட்டு கிடைக்கேன். வேறு என்ன செய்கிறேன், நாட்டை போல ஊரை போல செலவழித்து சமைச்சு போட்டுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கானா, இல்லை ஊர் உலகத்தை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கானா, இல்லை தினமும் ஒரு சேலை கட்டி தினமும் கொண்டா நிறைய பூ வச்சு தலையும் மேக்கப் இப்படி மூஞ்சிக்கு அடித்து ஆடி பாடி போட்டுக்கிட்டு இருக்கானா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வந்து பேசிக்கிட்டு இந்த நைட்டியோட பேசிட்டு நைட்டியோட போய் வேலையை பார்க்க ஓடிடுறேன். ஆனாலும் அதுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதுக்கு மக்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குறீத்தே. அதுக்கு காரணம் என்னோட இயல்பான தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணி விடுங்கத்தே. போயிட்டு வரட்டுமா, வேலை வெட்டியில் நான் பார்க்குறேன். பார்த்துக்கிட்டு சாயந்தரமாக கடையை போடுறதே. இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகணும், இல்லை வியாபாரத்தையும் விட்டு போயிட்டோம்டா கும்பிட்டு வழியோடு போகணுமான்னு நினைப்பீங்க. இப்போ ஊசியை போடுவோம், கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரையை முழுங்கவும் போகலைண்டா வேறு கடையை போட்டுக்கிறாங்க. ஒருத்தருக்கு போட்டியாகி போயிடுது எப்பண்டு. அதனால் கஸ்டமர் அங்கிட்டு மாறி போயிடுவாங்க. செத்தவிட நீங்கள் சாயந்தரம் கடையை போடணும். இந்த துணிமணியை துவச்சி காயப்பட்டு அப்படி என்ன வேலைகளை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் லைக் போடுங்கத்தே, லைக் போட்டு எனக்கு ஆதரவு கொடுங்கத்தே. அப்படி பேரும் நல்ல மனுஷியலா ஆதரவு கொடுங்கத்தா. சரி வைக்கட்டுமா, போயிட்டு வரட்டுமாடியே, போயிட்டு வரட்டுமாத்தே, போயிட்டு வரட்டுமாடின்ட்டு. சாரி மனுஷங்க, பெரிய பெரிய மனுஷங்க இருப்பீங்க, வாயில் வந்துருச்சு தெரியாமல். லைக் போடுங்கத்தே.